ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சென்னைக்கு போய் டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணிடலாங்க. இத சாக்கு வச்சுட்டு தேவியை பார்க்கணுமா நீ? இல்லைங்க, உங்களுக்கு செக்அப் பண்ணதான். ஒண்ணும் வேணாம், ஆணியே புடுங்க வேணாம், கம்முன்னு இரு. நான் தேவியை போய் பார்க்க மாட்டேங்க. தேவையே இல்ல, நீங்க அப்படிதான் சொல்லுவ. ஆனா சென்னையில போய் கால் வச்ச உடனே என்னங்க தேவியை பார்க்கணும் போல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு போன் பண்ணிக்கிட்டுமான்னு கேப்ப. போன் பண்ண உடனே அவ என்ன பண்ணுவா? அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லுவா. கடைசியில அவ வரும்போது அப்படியே மாமியாரையும் கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லுவா. 3 பேரும் இங்க வந்து என் பொண்ணு சத்யா வாழ்க்கைய நாசம் பண்ணுவீங்க. அதான பிளான் பண்ற நீ? கொன்றும் உன்னை பேசாம இரு, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ அமைதியா இரு. டேய் வரதா, என்னம்மா இப்படி வேத்திருக்கு உனக்கு? ஆபரேஷன் பண்ண இடத்துலதான் சுருக்கு சுருக்கு வலிக்குதுன்னு சொல்ற. முதல்ல போய் டெஸ்ட் எடுறா, போய் டாக்டரை பாடுறா. அதுதான் சரியான முடிவு. இவளெல்லாம் நம்பி சென்னைக்கு போக முடியாதுப்பா. இவ ஏதாவது யாரை இழுத்து வச்சிருவாப்பா. இல்லைங்க, நான் தேவிக்கு போன் பண்ண மாட்டேன், அவளை கூப்பிடவே மாட்டேன், அவளை பார்க்கவே மாட்டேன். போதுமா? சரி, நான் போய் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துடுறேன். சரி சரி. அப்பா இத கொண்டு போய் உள்ள வச்சு ஒண்ணும் பண்ண வேண்டாம், முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணு போ. ஏப்பா இப்படி கத்துறீங்க? ஆனா அவ்வளவு தூரம் போயிட்டு எப்படிங்க மாசமா இருக்கிற என் பொண்ணை பார்க்காம வருவேன்? பெத்த மனசு கேட்காதே. அத்தை, இந்தாங்க, நீங்க டேப்லெட் போட மறந்துட்டீங்க. ஓ சாரிமா, தேங்க்ஸ். தேங்க்யூமா. ஓகே அத்தை. அத்தை, காலையில நீங்க போட்ட போடல அர்ஜுன் கம்பெனி பேரை மாத்திரன்னு சொன்ன உடனே சத்யா அப்படி நடப்பணுமாவே மாறிட்டாத்த. எப்படி அத்தை இப்படி கரெக்டா பிளான் பண்ணீங்க? நான் அர்ஜுனோட அம்மாமா. என் பையன் எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? ஆனா அத்தை, செம்ம அடி கொடுத்தீங்க. சத்யா அப்படியே சுருண்டு போயிட்டான்னு பாத்துக்கோங்களேன். ஆனா அவ எனக்கு பண்ணதுக்கு இந்த சோகம் கம்மியா தெரியுது. அத கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோமா? சத்யா, கொஞ்சம் இங்க வாமா, ஒரு விஷயம் பேசணும். பூ விழுந்துருச்சு பாரு. சத்யா, தலையில இருந்து பூ விழுந்தது கூட தெரியாம அப்படி என்னமா யோசனை? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, அர்ஜுனுக்கு போன் பண்ணி உங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட் செக் புக் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கேளுமா. கேளுமா. சரி. இவன் எதுக்கு இப்ப கால் பண்றா? இவன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல. என்னாச்சுமா? கால் கட் பண்றாரு அத்தை. ஏதோ முக்கியமான வேலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். இது அதை விட எமர்ஜென்சிமா. நீ இன்னொரு தடவை போன் பண்ணு. சத்யா. அர்ஜுன், நான் எதுக்கு? டேய், நான் ஒரு தடவை காலை கட் பண்ணா நான் பிஸியா இருக்கேன்னு தெரியாதா உனக்கு? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? ஏன் இப்படி சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? போனவே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அத்தை. டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. நான் பேசுறதுக்குள்ள கட் பண்ணிட்டாரு. இவன் வேற என் அவசரம் புரியாம. ஸ்ருதி, என் போன் எடுமா. இரு. அம்மா,
அர்ஜுன், ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியாப்பா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா.